சமூக விழிப்புணர்வு கருத்தரங்கிற்கு சீர்காழி சிஸ்வாவின் தலைவர் சிராஜ் அண்ணன் அவர்களை தலைமையேற்று நடத்தி தரும்படி நிர்வாகிகள் சார்பிலே கேட்டுக்கொள்கிறோம். இங்கு வருகை தந்திருக்கும் முத்தவள்ளிகளையும் மேடைக்கு அழைக்கின்றோம். முதலாவதாக கிராத் நமது லத்திபியா பள்ளியின் பேஷ்மாம் ஆசிக் அவர்கள் ஓதுவார். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وإذ قال موسى لفتاه لا أبرح حتى أبلغ مجمع البحرين أو أمضي حقبا فلما بلغا مجمع بينهما نسيا حوتهما فاتخذ سبيله في البحر سربا فلما جاوزا قال لفتاه آتينا غداءنا لقد لقينا من سفرنا هذا نسبا قال أرأيت إذ أوينا إلى الصخرة فإني نسيت الحوت وما أنسانيه إلا الشيطان أن نذكره واتخذ سبيله في البحر عجبا قال ذلك ما كنا نبغي فارتد على آثارهما قصصا فوجدا عبدا من عبادنا آتيناه رحمة من عندنا وعلمناه من لدنا علما قال له موسى هل أتبعك على أن تعلمني مما علمت رشدا قال إنك لن تستطيع معي صبرا وكيف تصبر على ما لم تحط به خبرا قال ستجدني إن شاء الله صابرا ولا أعصي لك أمرا قال فإن اتبعتني فلا تسألني عن شيئا حتى أحدث له منه ذكرا فانطلقا حتى إذا ركبا في السفينة خرقها قال أخرقتها لتغرق أهلها لقد جئت شيئا إمرا قال ألم أقل إنك لن تستطيع معي صبرا قال لا تؤاخذني بما نسيت ولا ترهقني من أمري عسرا فانطلقا حتى إذا لقي غلاما فقتله قال قتلت نفسا زكية بغير نفس لقد جئت شيئا نكرا. விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுகிறேன். அன்பு மிக்கவன், அருள் மிக்கவன், ஆற்றல் மிக்கவன் அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு பணிவிடை செய்பவரிடம் கூறிய ஒரு நிகழ்ச்சியை அல்லாஹ் கூறி காட்டுகிறான். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம் பணியாளரிடம் இரு கடல்களும் சேரும் இடத்தை அடையும் வரை நீங்காது நடப்பேன் அல்லது வருட கணக்கில் நான் போய் கொண்டிருப்பேன் என்று கூறியதை நீர் நினைவுபடுத்துவீராக என்று நபியை அல்லாஹ் பார்த்து கூறுகிறான். அவர்கள் இருவரும்
அவ்விரு கடல்களுக்கும் இடையே ஒன்று சேரும் இடத்தை அடைந்த பொழுது அவ்விருவருடைய மீனை அவ்விருவரும் மறந்துவிட்டனர். அது கடலில் தன்னுடைய வழியை சுரங்கம் போல் அமைத்து கொண்டு நீந்து போய்விட்டது. அவ்விருவரும் அப்புறம் அந்த இடத்தை கடந்த பொழுது தம் பணியாளனை நோக்கி, நம்முடைய காலை ஆகாரத்தை கொண்டு வா, இந்த நம் பிரயாணத்தில் நிச்சயமாக நாம் களைப்பை சந்திக்கிறோம் என்று நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். அதற்கு, அக்கற்பாறையில் நாம் தங்கிய சமயத்தில் நீங்கள் பார்த்தீர்களா? நிச்சயமாக நான் மீனை மறந்துவிட்டேன். மேலும் அதை உங்களிடம் சொல்வதை ஷைத்தானை அன்றி வேறு எவனும் என்னை மறக்கடிக்கவில்லை. மேலும் அது கடலுக்குள் தன் வடியை ஆச்சரியமானதாக அமைத்து கொண்டது என்று பணியாளர் கூறினார். அப்பொழுது நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நாம் தேடி வந்த இடம் அதுதான் என்று கூறி இருவரும் தம் காலடி சுவடுகளை பின்பற்றி வந்த வழியே திரும்பி சென்றார்கள். இவ்வாறு அவ்விருவரும் நம் அடியார்களில் ஒருவரை கண்டார்கள். நாம் அவருக்கு நம்மிடமிருந்து ரஹ்மத் என்னும் கிருபை அளித்திருந்தோம். இன்னும் நாம் அவருக்கு நம்மிடமிருந்து கல்வி ஞானத்தை கற்றுக் கொடுத்திருந்தோம். உங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட நன்மையானவற்றை நீங்கள் எனக்கு கற்பிக்கும் பொருட்டு உங்களை நான் பின்தொடரட்டுமா என்று அவரிடம் மூசா நபி கேட்டார். அதற்கு, நீர் என்னிடம் கேட்கக்கூடாது என்று சொன்னார் அவர். பின்னர் இருவரும் ஒரு மரக்கலத்தில் கப்பலில் ஏறும் வரையில் நடந்து சென்றனர். அந்த கப்பல் கடலில் சென்று கொண்டிருக்கும் பொழுது அவர் அதில் ஓர் ஓட்டையை போட்டார். இதில் உள்ளவர்களை மூழ்கடிக்கவா நீங்கள் இதில் ஓர் ஓட்டையை போட்டீர்கள்? நிச்சயமாக நீங்கள் ஓர் அபாயகரமான பெரும் காரியத்தை செய்துவிட்டீர்கள் என்று நபி மூசா அவர்கள் கூறினார். அதற்கு அவர், நிச்சயமாக நீர் என்னுடன் பொறுமையை கடைபிடிக்க முடியாது என்று உமக்கு நான் சொல்லவில்லையா என்றார். நான் மறந்துவிட்டதை பற்றி நீங்கள் என்னை குற்றம் பிடிக்க வேண்டாம். இன்னும் என் காரியத்தை சிரமமுடையதாக ஆக்கிவிடாதீர்கள் என்று நபி மூசா அவர்கள் கூறினார்கள். பின்னர் மரக்கலத்திலிருந்து இறங்கி இருவரும் வழி நடக்கலானார்கள். வழியில் ஒரு பையனை அவ்விருவரும் சந்திக்க பொழுது அவர் அவனை கொன்று விட்டார். உடனே மூசா அவர்கள், கொலை குற்றமின்றி பரிசுத்தமான ஒரு ஜீவனை கொன்று விட்டீர்களே, நிச்சயமாக நீங்கள் பெருத்த கேடான ஒரு காரியத்தை செய்துவிட்டீர்கள் என்று மூசா நபி அவர்கள் கூறினார்கள். அதற்கு அவர், நிச்சயமாக நீர் என்னுடன் பொறுமையாக இருக்க இயலாது என்று உமக்கு நான் சொல்லவில்லையா என்று கூறினார்கள். இதன் பின்னர், நான் எந்த விஷயத்தை பற்றியாவது உங்களிடம் கேட்டால் நீங்கள் உங்கள் தோழனாக வைத்துக் கொள்ள வேண்டாம். நிச்சயமாக நீங்கள் என்னிடமிருந்து தக்க மன்னிப்பு கோருதலை பெற்றுக்கொண்டீர்கள் என்று கூறினார். பின்னர் அவ்விருவரும் வழி நடந்து இருவரும் ஒரு கிராமத்தாரிடம் வந்து சேர்ந்தார்கள். தங்கள் இருவருக்கும் உணவு தருமாறு அந்த கிராமத்தாரிடம் கேட்டார்கள். ஆனால் அவ்விருவரும் விருந்தளிக்க அவர்கள் மறுத்து விட்டார்கள். அப்போது அங்கே இடிந்து அடியோடு விழும் நிலையில் இருந்த ஒரு சுவரை அவ்விருவரும் கண்டனர். ஆகவே அவர் அந்த சுவரை சரி செய்து நிமித்து வைத்தார். இதை கண்ட மூசா நபி அவர்கள், நீங்கள் நாடி இருந்தால் இதற்கென ஒரு கூலியை பெற்றிருக்கலாமே என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். இதுதான் எனக்கும் உமக்கும் இடையே பிரிவுக்குரிய நேரமாகும். எதை பற்றி நீர் பொறுமையாக இருக்க முடியவில்லையோ அதன் விளக்கத்தை இப்பொழுதே உமக்கு நாம் திட்டமாக அறிவித்து விடுகிறேன் என்று அவர் கூறினார். அந்த கப்பல் கடலில் வேலை செய்யும் ஏழைகள் சிலருக்கு சொந்தமானது. எனவே நான் அதை ஓட்டையிட்டு பழுதாக்க விரும்பினேன். ஏனென்றால் அவர்களுக்கு பின்னால் கொடுங்கோலனான ஓர் அரசன் இருந்தான். அவன் பழுதில்லா மரக்கலங்களை எல்லாம் கப்பல்களை எல்லாம் பலவந்தமாக எடுத்துக்கொள்கிறான், கைப்பற்றி கொள்கிறான். அடுத்து அந்த சிறுவனுடைய தாய் தந்தை இருவரும் மூமின்களாக இருந்தார்கள். அவன் வாலிபனாகி அவ்விருவரையும் வழிகேட்டிலும் குஃப்ரிலும் சேர்த்து விடுவான் என்று நாம் பயந்தோம். இன்னும் அவ்விருவருக்கும் பரிசுத்தத்திலும் பெற்றோரிடம் அன்பு செலுத்துவதிலும் சிறந்திருக்கக்கூடிய ஒரு மகனை அவ்விருவருடைய இறைவன் அவனுக்கு பதிலாக கொடுப்பதை நாம் விரும்பினோம். இனி நாம் நிமித்து வைத்த அந்த சுவர் அந்த பட்டணத்தில் உள்ள அனாதை சிறுவர் இருவருக்குரியது. அதன் அடியில் அவ்விருவருக்கும் சொந்தமான புதையல் உள்ளது.
அவ்விருவருடைய தந்தை சாலிகான நல்ல மனிதராக இருந்தார். எனவே அவ்விருவரும் பருவ வயதை அடைந்து தம்முடைய புதையலையும் வெளிப்படுத்தி எடுத்துக்கொள்ள வேண்டும் என உம்முடைய இறைவன் நாடினான். இவையெல்லாம் இறைவனுடைய ரஹ்மத்தினின்றும் உள்ளவை. என் விருப்பு வெறுப்பின்றி எந்த காரியத்தையும் செய்யவில்லை. எதை பற்றி நீர் பொறுமையாக இருக்கவில்லையோ அதனுடைய விளக்கம்தான் இது என்று அந்த அல்லாஹினுடைய அடியார் கூறினார் என்பதாக திருமறை அல் குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறி காட்டுகிறார். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்ற தலைவர்களை அன்புடன் அழைக்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அந்த ஏக வல்லவனாம் அல்லாஹுவின் கிருபையால் சீர்காழி இஸ்லாமிக் சோசியல் வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக நடக்கும் இந்த கல்வி மற்றும் சமூக விழிப்புணர்வு கருத்தரங்கிற்கு எங்களது அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் சகோதர சகோதரியர்களே, மாணவ மாணவியர்களே மற்றும் சீர்காழி தாலுக்காவில் அமைந்துள்ள முஸ்லிம் ஜமாத் முத்தவள்ளிகள், நாட்டாமை பஞ்சாயத்தார்கள் மற்றும் சிஸ்வா உறுப்பினர்கள் அனைவரையும் வரவேற்கும் முகமாக எனது சலாத்தினை உருவாக்குகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இந்த சீர்காழியில் சிஸ்வா என்ற அமைப்பு கடந்த 4 ஆண்டுகளாக சமூக சேவைகள் தன்னை அர்ப்பணித்து கொண்டு மக்களுக்காக இரத்த தான முகாம், மாணவ மாணவிகளுக்கு கல்வி பயிற்சி முகாம்கள், ரமலானில் இஃப்தார் நிகழ்ச்சிகள் மற்றும் எளியோர்களுக்கு மருத்துவ உதவி மற்றும் கல்வி உதவித்தொகைகளை வழங்கியும் அதன் தொடர்ச்சியாக இந்த விழிப்புணர்வு கருத்தரங்கையும் ஏற்படுத்தியுள்ளது. இக்கருத்தரங்கின் நோக்கமானது 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு மற்றும் கல்லூரி மாணவ மாணவியர்கள் படிப்பதோடு மட்டுமல்லாமல் படித்த பின் தொழில்துறையிலேயோ அல்லது உத்தியோகத்திலேயோ சேர்வதற்கு எவ்வாறு அந்த பாடத்திட்டத்தை எடுப்பது என்பதை எடுத்துக்காட்டவே சிறப்புரையாளர்கள் வந்துள்ளார்கள். கல்வி மட்டுமே ஒரு மாணவரை முழுமையாக்காது. அவர் ஒரு தொழிலோ அல்லது உத்தியோகமோ இந்த இரண்டும் சேர்ந்தால் மட்டுமே நிஜமான உறுதியான வாழ்க்கையை அவர் அமைத்துக்கொள்ள முடியும். சென்ற 2 வருடங்களுக்கு முன்பால் மத்திய அரசால் ஒரு கமிஷன் அமைக்கப்பட்டு அதில் நமது சமுதாயம் கல்வி மற்றும் அரசு பணிகளில் எந்த வீதாச்சாரத்தை அடைந்துள்ளது என்பதை சுட்டிக்காட்டியது. அதை காண்போமானால் மற்ற சமுதாயங்களை விட நமது சமுதாயம் மிகவும் பின்தங்கிய நிலையில் காணப்படுகிறது. இதை குறிக்கோளாக கொண்டு நமது சமூக அமைப்புகள் பல போராட்டங்கள் நடத்தி இதனால் தமிழக அரசு நமக்கு 3.5 விழுக்காடுகள் இடஒதுக்கீட்டையும் அளித்தது என்னவோ 3.5 விழுக்காடுகள். ஆனால் அதனால் கிடைத்த பணியிடங்களை நிரப்புவதற்கு நம்மில் தகுதியானவர்கள் பற்றாக்குறையே காரணம். இந்த அவல நிலை போக்கவே இந்த கருத்தரங்கை நடத்துகின்றோம். இது சிறப்புரையாற்ற உள்ள சகோதரர் மன்சூர் அலி அவர்கள் இதற்கு முன் பல நமக்கு அறிமுகமானவர். கல்வி பயிற்சி முகாம்களை தந்து நமக்கு அறிமுகமானவர். இதைத் தொடர்ந்து சென்னை சமூக நீதி அறக்கட்டளை நிறுவனர் சிஎம்என் சலீம் அவர்களும் தங்கள் உரையாற்ற உள்ளார்கள். இந்த உரையின் பலன்களை நீங்கள் கேட்டதோடு அல்லாமல் தமது பிள்ளைகளும்
தத்தமது ஊர்களில் உள்ள பிள்ளைகளையும் இவங்கள் காட்டும் உரையில் வழிநடத்தி சென்று அவர்களை கல்வி மற்றும் தொழில் சார்ந்த கல்வியை படிக்க உதவிகள் அனைத்து செய்யும்படி கேட்டுக்கொள்வதுடன் எனது இந்த உரையை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அடுத்ததாக சகோதரர் மன்சூர் அவர்களை மேடையிலே பேச அழைக்கின்றேன். மன்சூர் அவர்கள் மயிலாடுதுறை அருகிலுள்ள நீடூரை சொந்த ஊராக கொண்டவர். நமக்கு பல நிகழ்ச்சிகளை சீர்காழியில் நடத்தியுள்ளோம். சென்ற வருடம் வெற்றி நிச்சயம், அதாவது 10வது 12வது மாணவர்களுக்கான பயிற்சி, அதாவது பரீட்சை பயத்தை போக்கும் விதமாக ஒரு நிகழ்ச்சி ஏறக்குறைய 200 மாணவர்களுக்காக சிறப்பாக நடந்தது. சென்ற 2 மாதங்களுக்கு முன்பு கூட வீட்டுக்குள்ளே விண்மீன்கள் என்ற தலைப்பிலே சீர்காழியில் உள்ள நமது சகோதரிகளுக்கு மத்தியிலே வீட்டுக்குள்ளே நமது குழந்தை வளர்ப்பை எவ்வாறு மார்க்கத்துடன் இணைந்து செயல்படுத்துவது என்ற ஒரு பயிற்சி முகாமையும் நடத்தியுள்ளார்கள். அவர்கள் தற்போது அவர்கள் ஏவிசி கல்வி நிலையத்தினுடைய பட்டப்படிப்பை முடித்தாலும் சென்னை கிரசன்ட் மெட்ரிகுலேஷன் பள்ளியிலே தனது ஆசிரியர் பணியை சென்ற வருடம் வரை இருந்தார்கள். தற்பொழுது இதுபோன்ற பயிற்சிகள் கூட கொடுக்கும் மனிதவள மேம்பாட்டு பயிற்சி நிறுவனத்தை நடத்தி வருகின்றார்கள். அவர்களை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ளுமாறு இந்த சிஸ்வாவின் சார்பாக உங்கள் அனைவரிடம் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து அவர்களை பேச அழைக்கின்றேன். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم. أما بعد، فقد قال الله تعالى في القرآن المجيد: الذين يتبعون الرسول النبي الأمي الذي يجدونه مكتوبا عندهم في التوراة والإنجيل يأمرهم بالمعروف وينهاهم عن المنكر ويحل لهم الطيبات ويحرم عليهم الخبائث ويضع عنهم إسرهم والأغلال التي كانت عليهم فالذين آمنوا به وعزروه ونصروه واتبعوا النور الذي أنزل معه أولئك هم المفلحون. பேரன்பும் பெரும் மதிப்பிற்கும் உரிய வல்ல அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, சீர்காழி இஸ்லாமிக் சோஷியல் வெல்ஃபேர் அசோசியேஷன் அமைப்பின் தலைவர் அருமை சகோதரர் சிராஜுதீன் அவர்களே மற்றும் இந்த அமைப்பின் பொறுப்பாளர்களே, முன்னிலை வகிக்க அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய பெரியோர்களே, வெளியூர்களிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்கென வந்திருக்கின்ற பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது சலாத்தினை சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை கல்வி மற்றும் சமூக விழிப்புணர்ச்சிக்கான ஒரு நிகழ்ச்சியை குறிப்பாக இந்த ரபியுல் அவல் மாதத்திலே ஏற்பாடு செய்து
இங்கே உங்களுக்கு முன்னால் பேசுவதற்கு வாய்ப்பளித்தமைக்கு வல்ல அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதோடு இந்த அமைப்பினருக்கும் உண்மையிலேயே நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். ரபியுல் அவ்வல் மாதம் என்றாலே உலகம் முழுவதும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசாத முஸ்லிம் சமூகம் எங்கும் இருக்காது. எல்லா ஊர்களிலும், எல்லா இடங்களிலும், எல்லா வாய்ப்புகளிலும் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றித்தான் அடிக்கடி உரையாற்றப்படுவதை நாம் பார்த்து வருகின்றோம். இப்படிப்பட்ட கூட்டங்களிலே மிக மிக அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு வசனம், எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம், லக்கது கான லக்கும் ரசூலுல்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே உங்களுக்கு அழகியது ஒரு முன்மாதிரி இருக்கிறது என்று இந்த வசனத்தை நாம் அடிக்கடி கேள்விப்படுவோம். எனவே வாழ்க்கையில் எந்த ஒரு துறையை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதிலே அது சிறியதாக இருந்தாலும் சரி, பெரியதாக இருந்தாலும் சரி, அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முன்மாதிரியை எடுத்து நடக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று அதே வசனத்தை இந்த கல்வி மற்றும் சமூக விழிப்புணர்ச்சி கூட்டத்திலே கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே என்ன முன்மாதிரி இருக்கிறது என்பதை இன்ஷா அல்லாஹ் இன்று நாம் விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஏனெனில் இன்றைய உலகம் மிக மிக வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. மாறக்கூடிய வேகத்தை நாம் அளவீடு செய்து பார்த்துவிட முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு படுவேகமாக என்று சொல்லலாம். நம் கண்ணெதிரிலேயே புதிய தலைமுறை உருவாகின்றதே, அந்த தலைமுறைக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி மிக அதிகமாக இருப்பதை கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம். ஆனால் இந்த மாற்றங்களிலே நாம் விரும்பக்கூடிய மாற்றங்களும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. நாம் விரும்பாத, விரும்பத்தகாத மாற்றங்களும் சேர்ந்தே நம்மை அச்சுறுத்தி கொண்டிருக்கின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த 21ஆம் நூற்றாண்டிலே முஸ்லிம் சமூகத்திற்கு ஏகப்பட்ட சவால்கள், சேலஞ்சஸ் இருந்து கொண்டிருக்கின்றன. இந்த சவால்களை எதிர்கொள்வதற்கு இந்த சமூகத்திற்கு கல்வி ஆற்றலை வழங்குவதன் மூலமாகத்தான் இது சாத்தியப்படும் என்கின்ற இந்த சிந்தனையை விதைப்பதற்காக உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இஸ்லாமிய அறிஞர்கள் பாடுபட்டு வருகின்றார்கள். நாம் சற்றே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்த அறிவு புரட்சியை சற்றே புரட்டி பார்ப்போம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திற்கு முந்தைய காலத்தை ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்வார்கள், அறியாமை காலம் என்று சொல்வார்கள். அந்த அரபுலகத்தை அன்று உலகில் கோலோச்சி கொண்டிருந்த பாரசீக பேரரசாக இருந்தாலும் சரி, ரோம பேரரசாக இருந்தாலும் சரி, ஒதுக்கி வைத்திருந்தார்கள். இவர்கள் நாகரிகமற்றவர்கள், இவர்களுக்கு நாகரிகம் ஊட்டிவிட முடியாது என்ற அடிப்படை, ஒரு அரசுக்கு கீழே, ஒரு குறிப்பிட்ட சட்டத்திட்டங்களுக்கு கீழே இவர்களை கொண்டு வந்து வாழ வைப்பது கடினம் என்று அன்றைய உலகத்தால் ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த சமூகத்தில் தான் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தஆலா இறுதி தூதராக அனுப்பினான். 23 ஆண்டு கால அந்த நபித்துவ வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட மாற்றங்கள் வந்தன என்பதையெல்லாம் நாம் ஆய்வு செய்திருக்கின்றோம். அதில் ஒரே ஒரு அம்சமாகிய கல்வியைத்தான் இன்ஷா அல்லாஹ் இன்று நம்முடைய ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வோம். அன்று நாம் பார்க்கின்றோம், அந்த ஐயாமுல் ஜாஹிலியா என்று சொல்லக்கூடிய காலகட்டத்திலே மூட பழக்க வழக்கங்கள் இருந்தன. இன்று 1400 ஆண்டு காலங்களுக்கு பின்னால், பல தலைமுறைகளை கடந்து வந்துவிட்ட நம் சமூகத்திலே
இந்த 21ஆம் நூற்றாண்டிலே முஸ்லிம் சமூகத்திலே மூட நம்பிக்கைகள் இல்லை என்று சொல்ல முடியுமா? எனவே கல்வி தேவை. ஏன் தேவை, எதற்காக தேவை என்று சொன்னால், மூட நம்பிக்கைகளை தகர்த்தெறிவதற்காக கல்வி அவசியம். அன்று நம்பிக்கொண்டிருந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகைக்கு முன்னால் அம்பு எறிந்து குறி கேட்டல் என்று ஒரு பழக்கம் அவர்களிடத்தில் இருந்தது. பறவை ஒரு பக்கம் பறந்தால் தங்களுக்கு நல்லது நடக்கும், இன்னொரு பக்கம் பறந்தால் நமக்கு நல்லது நடக்காது என்று கருதி கொண்டிருந்த காலம். இன்று பத்திரிகையிலே தகவல் வருகின்றது, ஒருவர் திருமணம் முடித்து 2 ஆண் குழந்தைகள், மனைவி பிரிந்து சென்று விட்டார். குழந்தைகளை அழைத்துக் கொண்டு தொழிலை நடத்தினார், தொழிலில் நஷ்டம். இவர் ஆலோசனைக்கு சென்றது மந்திரவாதிகளிடம். உனக்கு தோஷம் இருக்கின்றது, நீ எதனை செய்தாலும் உனக்கு வெற்றி அதில் கிட்டுவதற்கு வாய்ப்பில்லை. அப்படியானால் தோஷம் நீங்குவதற்கு என்ன செய்ய வேண்டும்? உன் மூத்த மகனை நரபலி கொடுக்க வேண்டும். மூத்த மகனை மனைவிடம் கேட்டு அழைத்து வந்தார். ஆற்றின் பக்கம் அழைத்து சென்றார். 4 வயது சிறுவனை தண்ணில் மூழ்கடித்து கொன்றார். கொன்றவருடைய பெயர் முகமது இக்பால். படித்திருப்பீர்கள். இது மூட நம்பிக்கையின் உச்சகட்டம். ஆனால் நம்முடைய வீடுகளிலே, நம்முடைய சமூகத்திலே நாம் மூட நம்பிக்கைகளை விட்டு விடுபட்டிருக்கின்றோமா? அல்லாஹ்வுடைய ஆற்றலை புரிந்து வைத்திருக்கின்றோமா? யாரால் என்ன செய்துவிட முடியும் என்கின்ற அந்த ஈமான் இருக்கிறதா? அல்லாஹ்வை தவிர வேறு எந்த ஒரு சக்தியாலும் நமக்கு எந்தவித தீங்கையும் இழைத்துவிட முடியாது என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? இதை கல்வி அறிவு கொண்டே அல்லாமல் எப்படி போக்கிவிட முடியும்? தயவு செய்து நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மூட நம்பிக்கைகளை தகர்த்தெறிந்தார். இரண்டாவது, அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவை விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் மதீனாவிலே ஆதிக்கம் செலுத்தியவர்கள் யூதர்கள். அங்கே அவுஸ் என்றும் ஹஸ்ரஜ் என்றும் 2 அரபு குலங்கள். அவர்களை ஒன்றாக இருந்த அவர்களை 2ஆக பிரித்தார்கள். அங்கு தங்களுடைய பொருளாதார ஆதிக்கத்தை செலுத்தினார்கள். அந்த அரபுக்களை பலவீனப்படுத்தினார்கள். அவர்களுடைய விவசாய வளங்களை சுரண்டினார்கள். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சென்றதும் அவர்களை ஒன்றுபடுத்தினார்கள். சுருக்கமாக சொல்வது என்று சொன்னால், யூதர்களுடைய பொருளாதார சுரண்டலுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்துவிட்டது. நாம் அறிகின்றோம், மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்ற அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் போன்ற பெரும் பெரும் முஹாஜிர் சஹாபாக்கள் எல்லாம் அந்த இஸ்லாமிய ஆட்சிக்கு உட்பட்டு மிகப்பெரிய வியாபார சாதனைகளை செய்தார்கள் என்று நாம் அறிகின்றோம். இன்று இதிலே நமக்கு என்ன படிப்பினை இருக்கிறது? நமக்கு அறிவில்லை என்று சொன்னால் நாம் ஏமாற்றப்படுவோம். An educated mind cannot be exploited. அறிவுள்ள மனிதனை யாரும் ஏமாற்றிவிட முடியாது. அறிவுள்ள ஒரு சமூகத்தை யாரும் ஏமாற்றிவிட முடியாது. ஒரு உதாரணம், சென்னையிலே ஒருவர் படித்தது பிகாம், அவர் தொழில் செய்தது மருத்துவமனை. 10 ஆண்டுகள் மருத்துவம் பார்த்திருக்கிறார். பத்திரிகையிலே எழுதுகிறார்கள், அலை மோதும் கூட்டம். ஏமாறுகிறவர்கள் இருக்கின்றவரை ஏமாற்றுபவர்கள் இருக்கத்தானே செய்கின்றார்கள். 10 வருடங்களுக்கு பிறகு அவர் கண்டுபிடிக்கப்பட்டு அவர் இன்று சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் என்று பத்திரிகை தகவல் கொடுக்கின்றது. இதை சற்று விரிவாக பார்ப்போம். 3ஆம் உலக நாடுகள் அவற்றின் இயற்கை வளங்களை இன்று மேற்குல நாடுகள் சுரண்டுகிறது என்று சொல்கின்றோமே, அதற்கு காரணம் என்ன? நமக்கு கல்வி அறிவு இல்லை என்பதுதான் இதற்கு ஒரே காரணம். நமக்கு கல்வி அறிவு இருந்திருந்தால் பெட்ரோ டாலர் என்று பேசுவோமா? யாருடைய ஆதிக்கத்தில் இருக்கிறது நம்முடைய வளங்கள்? எனவே நாம் கல்வி கற்றாக வேண்டும். எதற்காக என்று சொன்னால், நம்முடைய வளங்கள் சுரண்டப்படாமல் இருப்பதற்காக. இந்த அடிப்படையிலே கல்வி எதற்காக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கும் பொழுது 3ஆவதாக ஒரு விஷயத்தை நாம் பார்க்கலாம். அது, ஒரு மனிதன் வளர்ந்து வருகின்றான் என்று சொன்னால், இந்த உலகத்திலே அவன் ஒரு தனி மனிதனாக வளர்ந்து தலை நிமிர்ந்து வாழ்வதற்கு அவனுக்கு தேவை தன்னம்பிக்கை.
தன்னம்பிக்கை எப்படி வரும்? தன்னிடம் என்னென்ன இருக்கிறது என்கின்ற ஒரு அவேர்னஸ், செல்ஃப் அவேர்னஸ் என்று சொல்வார்கள். என்னிடம் என்ன இருக்கிறது என்கின்ற அந்த அறிவு, தன்னை அறிதல் என்று சொல்வார்கள். இது ஏதோ ஆன்மீகத்தில் சொல்லப்பட்ட விஷயம் அல்ல. நான் என்ன இறைவன் படைத்திருக்கின்றான், எனக்கு என்னென்னவெல்லாம் இறைவன் கொடுத்திருக்கின்றான். எனக்கு ஒரு நல்ல உடல் பலத்தை கொடுத்திருக்கின்றான், அறிவு வளத்தை கொடுத்திருக்கின்றான், மன வளத்தை கொடுத்திருக்கின்றான், சிந்தனை ஆற்றலை கொடுத்திருக்கின்றான், உணர்வுகளை கொடுத்திருக்கின்றான், வெட்க உணர்ச்சியை கொடுத்திருக்கின்றான், பண்புகளை கொடுத்திருக்கின்றான். இதில் என்ன என்ன எல்லாம் எனக்கு தனிப்பட்ட முறையிலே இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே நாம் பார்க்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எடுத்துக்கொண்டால் அவர்கள் எல்லா பண்புகளுக்கும் எல்லா ஆற்றல்களுக்கும் அவர்கள் சொந்தக்காரர்களாக விளங்கினார்கள். அல் அமீன் என்று அவர்களை சொன்னார்கள், அல் சாதிக் என்று சொன்னார்கள். அபூபக்கர் சித்திக் அவர்களை உண்மையாளர், உண்மைக்கு ஒரு சான்று. ஹஜ்ரத் உமர் அவர்களை நீதிக்கு ஒரு எடுத்துக்காட்டு. ஹஜ்ரத் உஸ்மான் அவர்களை வெட்க உணர்ச்சிக்கு, காமிலுல் ஹயா, வெட்க உணர்ச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சொன்னார்கள். அலிக்கு அறிவின் வாசல் என்ற பட்டத்தை அவர்களுக்கு சூட்டினார்கள். இப்படி தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அல்லாஹ் தஆலா தனித்தனி சிறப்புகளை வழங்கி இருக்கின்றான். அதுபோல இன்று அதில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்று சொன்னால், நம்மிடம் இருக்கக்கூடிய வளங்கள் என்ன, நம்முடைய குழந்தைகளிடம் இருக்கக்கூடிய வளங்கள் என்னென்ன. ஒரு சில குழந்தைகளிடத்திலே மொழி வளர்ச்சி இருக்கும். 4 வயதிலே கதை சொல்கிறது என்று பத்திரிகை தகவல் தருகின்றது. ஒரு சில குழந்தை, என்னுடைய அக்காவுடைய பேத்தி, சில தினங்களுக்கு முன்னால் 2-2.5 வயசு கூட இருக்காது, இன்னும் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கல. மகரிப் தொழுதுட்டு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்பா தொப்பியை கழட்டுங்க என்று சொல்லுது. என்னடா இதுவரை இப்படி கேட்டதே இல்லையே. தொப்பியை கழட்டினேன். தொப்பியை போடுங்க, மறுபடியும் போட்டேன். கொஞ்சம் பின்னாடி தள்ளுங்க. இது என்ன? அழகு பார்க்கிறது குழந்தை. எப்படி தொப்பி போட்டால் அப்பாவுக்கு அழகாக இருக்கும், பிஞ்சிலேயே நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அழகுணர்ச்சியையும். இந்த குழந்தை நாளைக்கு என்ன எப்படியாக வரும் என்று சொன்னால், அழகு சம்பந்தப்பட்ட எந்த ஒன்றை கொடுத்தாலும் மிக அழகாக தாக்கி கொடுக்கும். இது பெற்றோருடைய கடமை. அன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு சஹாபியிடத்திலும் காணப்பட்ட அந்த தனிப்பட்ட திறமையை கண்டு உலகத்துக்கு பயன்படுமாறு செய்தார். ஸைத் இப்னு தாபித் குர்ஆனை தொகுத்தவர் என்று பார்க்கிறோம். அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவருக்காக துஆ செய்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இயற்கை தேவையை முடித்துவிட்டு வருகின்றார்கள். ஒது செய்வதற்கு தண்ணீரோடு வந்து நிற்கின்றார் அப்துல்லா இப்னு அப்பாஸ். துஆ செய்தார்கள். முதல் குர்ஆன் முஃபஸ்ஸிர், குர்ஆன் விரிவுரையாளராக அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவர்கள் திகழ்கிறார்கள். இப்படி ஒவ்வொரு வருடத்திலும் இருக்கக்கூடிய அந்த தனித்தன்மைகளை நாம் கண்டுணரும் பொழுது தன்னம்பிக்கை வளர்கிறது. இன்று மாணவர்களிடத்திலே, பள்ளிக்கூடத்தில் சேர்க்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, கல்லூரியில் சேர்க்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் சரி, இதுதான் குறைவு. தன்னம்பிக்கை இல்லை. ஏனென்றால் அவர்கள் அவர்களையே அறிந்திருக்கவில்லை என்பதுதான் சுருக்கம். இது விரிவாக பேச வேண்டிய விஷயம். சுருக்கமாக இத்தோடு நான் நிறுத்திக் கொள்கின்றேன். அடுத்தது, பொதுவாக கல்வியை, உதாரணத்துக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா படைத்த பொழுது ஒன்றை சொன்னான், அல்லம ஆதமல் அஸ்மாஅ குல்லா. ஆதத்திற்கு அல்லம கற்றுக் கொடுத்தோம், அஸ்மாஅ பெயர்களை, நேம்ஸ், குல்லக ஒவ்வொன்றின் பெயர்களையும் கற்றுக் கொடுத்தோம். என்ன சொல்கிறார்கள்? இந்த மனிதன் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்தில் அவன் என்னென்னவெல்லாம் பயன்படுத்த போகின்றானோ, பயன்படுத்தக்கூடிய அத்தனை பொருட்களின் இயல்புகளையும் ஆற்றல்களையும் கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த ஃபேக்கல்டி, அந்த தன்மையை ஆதத்தின் உள்ளே வைத்தான் இறைவன். அப்படியானால் என்ன? உலகத்திலே திருக்குர்ஆனிலே ஒரு வசனம் வருகிறது, வல்லாஹு அஹ்ரஜகும் மின் புதூனி உம்மஹாதிக்கும். அல்லாஹ் தஆலா தன்னுடைய தாயின் வயிற்றிலிருந்து உங்களை வெளியேற்றுகின்றான். லா தஅலமூன ஷைஆ, ஒன்றையுமே அறியாத நிலையில் உங்களை வெளியாக்குகின்றான் என்று அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். அப்படியானால் என்ன? பிறக்கும் போது பிள்ளையுடைய அறிவு கிளீன் ஸ்லேட், ஒண்ணுமே கிடையாது. நாம் தான் அதில் நிரப்ப வேண்டும். அன்ஃபார்மேட்டட் ஹார்ட் டிஸ்க் மாதிரி தான். பிறந்த குழந்தைக்கு அந்த அறிவை ஊட்ட வேண்டியது அந்த சமூகத்தினுடைய கடமையாக இருக்கின்றது. ஒன்றுமே நமக்கு தெரியாது.
இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகின்றான்? வஜஅல லகுமுஸ் ஸம்அ, செவிப்புலனை நாம் அவனுக்கு கொடுத்தோம், வல் அப்சார, பார்வைகளை கொடுத்தோம், வல் அஃபைதா, இதயத்தை கொடுத்தோம், லஅல்லகும் தஷ்குரூன், அவர்கள் நன்றி செலுத்தும் பொருட்டு. எப்படி நன்றி செலுத்துவது? காதுகளை வைத்துக்கொண்டு, செவிப்புலனை வைத்துக்கொண்டு, பார்வைகளை வைத்துக்கொண்டு, இதயத்தை வைத்துக்கொண்டு எதற்காக இவைகளை கொடுத்தானோ அதனை பயன்படுத்துவதன் மூலமாகத்தான் நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த முடியும். அப்படியானால் என்ன? அறிவை பெறு. ஒன்றுமே அறியாத நிலையில் படைக்கப்பட்ட நீ அறிவை பெற்றுக்கொள். அறிவின் சிறப்புகளை குறித்து எவ்வளவோ மேடைகளிலே நாம் பேசுகின்றோம். நான் அதை தொடப்போவதில்லை. ஆனால் இந்த அறிவை பெறுவதனால் என்ன லாபம் மனித சமூகத்திற்கு? இந்த அறிவை பெறாமல் போயிருந்தால் என்ன ஆகியிருக்கும்? சற்று சிந்தித்து பார்ப்போம். நாம் அந்த அறிவு இல்லாத ஒரு அறிவென்று நாம் சொல்லக்கூடியது, அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை படைத்து இயற்கை வளங்களை நம்மிடம் ஒப்படைத்து இதனை நீங்க பயன்படுத்திக் கொள் என்று அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கின்றான். இது அனைத்தும் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள், நேமத். இந்த நேமத்துகளை பயன்படுத்த இயலாத அறிவில்லாத காலகட்டத்தில் கற்காலம் என்று சொல்கின்றோம், ஓல்டு ஸ்டோன் ஏஜ். அப்புறம் அந்த கற்களை பட்டை தீட்டினான், நியூ ஸ்டோன் ஏஜ் என்று சொன்னான். இப்படி கையில் கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் எப்படி பயன்படுத்துவது, மனித வாழ்க்கைக்கு எப்படி இதனை வசதி செய்து கொள்வது, இதனுடைய ஆற்றலை நமக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்திக் கொள்வது என்று சிந்தித்ததன் விளைவாகத்தானே இன்று நாம் செல்போன் வச்சிருக்கோம். இது ஒரு அருட்கொடை. தந்தை மகளை கல்லூரிக்கு அனுப்புகிறார், மாலையில் வீட்டுக்கு இன்னும் திரும்பவில்லை, 5:30 மணி ஆகிவிட்டது. உடனே செல்போன் அடிக்கிறார். இல்லை பஸ் லேட் ஆகிடுச்சு, அடுத்த பஸ்ஸில் வந்துட்டு இருக்கேன், பஸ்ஸில் தான் இருக்கிறேன். தந்தைக்கு நிம்மதி. அருட்கொடையா இல்லையா? கம்ப்யூட்டர் ஒரு அருட்கொடையா இல்லையா? இன்டர்நெட் ஒரு அருட்கொடையா இல்லையா? இப்படி எல்லா வசதிகளையும் பெற்றுக்கொள்வதற்கு காரணமாக அமைந்தது மனிதனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய அறிவை தேடுகின்ற ஆர்வம், இன்டலெக்சுவல் கியூரியாசிட்டி என்று சொல்வார்கள். ஒன்றை பார்த்து, இப்போ சொன்ன அக்காவோட பேத்தி அது அங்கேருந்து வரும், அப்பா இது என்ன? கம்ப்யூட்டரா? திருப்பி அந்த வார்த்தையை மனதுக்குள் ஏற்றுக்கொள்கிறது. இது என்ன? இது மவுஸா? அங்கே போய் அப்பா கம்ப்யூட்டர் வச்சிருக்கு, அப்பா மவுஸ் வச்சிருக்கு, அந்த வார்த்தையை திருப்பி அதாவது இன்டலெக்சுவல் கியூரியாசிட்டிங்கிறது ஒன்றையும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆர்வம் எல்லாரிடத்திலும் இருக்கிறது, குழந்தைகளிடத்தில் இருக்கிறது. கேள்விகள் கேட்கும், நமக்கு நேரம் இல்லை, அது கடைசியில் வர. 10வது படிக்கக்கூடிய ஒரு பெண் ஒரு பயிற்சி முகாமில் கூட சொல்லி காட்டும், மெழுகுவர்த்தியின் ஒளிக்கும் ஸ்டவ் பற்ற வைக்கிறது அதனுடைய ஒளிக்கும் வெப்பத்துக்கும் என்ன வித்தியாசம்? மெர்க்குரி விளக்கிற்கும் சோடியம் விளக்கிற்கும் என்ன வித்தியாசம்? மின்னலில் வரக்கூடிய மின்சாரத்திற்கும் கம்பியில் வரக்கூடிய மின்சாரத்திற்கும் என்ன வித்தியாசம்? ஆசிரியரிடத்தில் போய் கேட்கிறது. இப்படி ஒவ்வொன்றையும் ஆய்வு செய்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஆர்வத்தின் காரணத்தினால்தான் மனித அறிவு வாழ்க்கை முன்னேறி இருக்கிறது. இதற்காகத்தான் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம். மொழியை கற்றுக்கொள்ளட்டும், விஞ்ஞானத்தை கற்றுக்கொள்ளட்டும். அந்த அறிவை சயின்ஸை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று இயற்கை வளங்களை எப்படி நாம் நமக்கு வசதியாக மாற்றிக்கொள்வது என்று, இன்னொன்று மனித வாழ்க்கையை எப்படி சிறப்பாக ஆக்கிக் கொள்வது. அது எல்லாம் பார்க்கலாம். சோசியல் சயின்ஸ் என்று சொல்லுகிறார்கள். கடந்த கால வரலாற்றிலிருந்து நாம் என்ன பாடத்தை படித்துக் கொள்ள முடியும்? பொருளாதாரத்தை எப்படி நாம் வைத்துக் கொள்ள முடியும்? அரசியலை எப்படி, பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோசியாலஜி, சமூகம் எப்படி மாறுகிறது, எப்படி முன்னேறுகிறது, அது முன்னேறாமல் இருப்பதற்கு அடிப்படை காரணங்கள் என்ன, சைக்காலஜி, உளவியல் என்று பல துறைகளாக இன்று இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளுக்கும் போனால் படிக்கின்ற ஆர்வம் குறைந்து போய்விடுகின்றது. அதுதான் ஏன் என்று நாம் சிந்திக்க கடமைப்படும். கல்வி திட்டத்தில் இப்பொழுது செயல்வழி கற்றல் என்றெல்லாம் பேசப்படுகின்றது. பெற்றோர்களுக்கு இதில் கடமை இருக்கின்றது. நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த இன்டலெக்சுவல் கியூரியாசிட்டி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பார்த்தார்கள் அல்லவா, சந்திரனை பார்த்து இது என்னுடைய கடவுளாக இருக்குமோ, சூரியனை பார்த்து இது என் கடவுளாக இருக்குமோ என்று ஆய்வு செய்யக்கூடிய அந்த அறிவை தேடக்கூடிய அந்த தேட்டத்தை குழந்தைகளுக்கு நாம் வளர்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இதனை நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலிருந்து கற்றுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அடுத்தது வெறும் ஏட்டு சுரைக்காய் கறிக்கு உதவாது. தலைவர்கள் அவர்கள் மிக தெளிவாக சொன்னார்கள், படித்து பட்டம் பெற்றால் மட்டும் போதாது, திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படித்தான் சொல்லுகிறார்கள். கம்பெனிகளுக்கு கார்பரேட் செக்டாரில் போய் நம்ம பிள்ளைங்க என்ன ஒரு ஆய்வு சொல்கிறது, 90%, மோர் தென் 90%, 90% மேலான பட்டதாரிகளுக்கு வேலை செய்யும் திறமை இல்லை, அன்எம்ப்ளாயபிள்.
மெட்ராஸ் பாஷையில் சொல்லுன்னா வேலைக்கு லாயக்கு இல்லை. ஒரு 4 பேரோட சேர்ந்து எப்படி பணியாற்றுவது என்பது தெரியவில்லை. டெக்னிக்கல் ஸ்கில்ல போறார். இன்னைக்கும் இந்த பொருளாதார பின்னடைவு உலகத்தையே உலுக்கி கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலும் எப்படிப்பட்டவர்களை கம்பெனி தக்க வைத்துக் கொள்கிறது என்று சொன்னால் ஸ்கில்டு லேபரர்ஸ். திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். திறமைகளை எப்படி வளர்த்துக் கொள்வது? திறமை ஒரு உதாரணத்திற்கு சொல்கின்றேன். ஒரு காரை ஓட்டுவது என்பது ஒரு திறமை, நீச்சல் என்பது ஒரு திறமை, டைப் அடிப்பது என்பது ஒரு திறமை, கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ், கம்ப்யூட்டரில் ஒரு சாஃப்ட்வேரை பயன்படுத்துவது என்பது ஒரு திறமை. இந்த திறமையை வளர்த்துக் கொள்வதற்கு அடிப்படை தேவை ட்ரைனிங், பயிற்சி, ட்ரில், தொடர்ந்து செய்யக்கூடிய. எவ்வளவு நேரம் அதில் நாம் நம்முடைய உழைப்பை போடுகின்றோம். ஒரு ஆய்வு சொல்கின்றது, சைனாவிலே ஒரு குழந்தையை நீச்சல் வீரனாக, ஒலிம்பிக்கிலே கலந்து கொள்ளக்கூடிய நீச்சல் வீரனாக அவனை அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் 4 வயதிலேயே அவனை பிடிச்சி தண்ணியில் போட்டு, அந்த வயதிலிருந்து தண்ணியில் அந்த டைவ் அடிக்கக்கூடிய அந்த பயிற்சியை அவர்கள் செய்தால்தான் 17 வயது வரும்பொழுது அவன் ஒலிம்பிக்கிலே கலந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு அந்த ஆற்றலை பெறுகின்றான். அந்த உலக போட்டியாளர்களுடைய தரத்திற்கு அவனுடைய அந்த தேகம் இருக்கின்றது. ஆனால் 3 ஆண்டுகள் கழித்து 7 வயதிலிருந்து அந்த பயிற்சியை துவக்கினோம் என்று சொன்னால் அவன் 17 வயது வரும்பொழுது நேஷனல் ரெக்கார்டை தாண்டி அவன் போறதில்லை என்று சொல்லுவான். எவ்வளவு நேரம் அதிகமாக நான் போடுவோம். அது மட்டுமல்ல, அந்த திறமையை வளர்த்து கொள்ளும் பொழுது போதும், இந்த அளவுக்கு 60% அளவுக்கு நமக்கு போதும், 70% போதும். அதில் உச்ச நிலையை அடைய வேண்டும், அதில் இருக்கக்கூடிய சவால்களை சந்திக்க வேண்டும், அதில் நான் நம்பர் 1ஆக வர வேண்டும், அதில் நான் ஒரு எக்ஸ்பர்ட்டாக வர வேண்டும், அதில் மற்றவர்களுக்கு சந்தேகம் வந்தால் அதை நிவர்த்தி செய்யக்கூடிய ரெஃபரன்ஸாக நான் இருக்க வேண்டும். அந்த சிந்தனை இன்னைக்கு இல்லை. ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை எக்ஸ்பர்ட்டுகளாக மாற்றி காட்டினார்கள். சொல்லுவார்களாம், நானும் அபூபக்கரும் உமரும் இப்படி பிரியப்படுகிறோம். என்ன என்று சொன்னால் என்ன அர்த்தம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லாத சமயத்திலும் அபூபக்கரும் உமர் அவர்களும் சிந்திக்கக்கூடியவர்களாக விளங்குகிறார்கள் என்று மறைமுகமாக சுட்டி காட்டினார். காலித் பின் வலீத் ஒரு எக்ஸ்பர்ட், முஸ்அப் பின் உமைர் கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டை காட்டணும்னு சொன்னா முஸ்அப் பின் உமைர். கம்யூனிகேஷன் ஸ்கில்னா என்னங்க? நான் ஒரு கருத்தை சொல்றேன், நீங்க அதை ஏத்துக்கிறீங்க. பேசி முடிச்ச உடனே என்ன, மன்சூர் நல்லா பேசினார், அதோட சரி. யாராவது இந்த ஒரு கருத்தை எடுத்து நடத்தலாம், அதெல்லாம் மீட்டிங்கோட முடிஞ்சு போயிடுச்சு. இப்ப பாருங்க, முஸ்அப் பின் உமைர் மதீனாவுக்கு செல்கின்றார். அவரை மிரட்டுவதற்காக மதீனாவை சேர்ந்த 2 அரபுக்கள் வருகிறார்கள். உட்காருங்கள் என்று சொல்கிறார். உட்காருகிறார். இஸ்லாத்தை மிகச் சுருக்கமாக அறிமுகப்படுத்துகிறார். குர்ஆனுடைய வசனங்களை ஓதி காட்டுகிறார். அவர் இஸ்லாத்துக்கு வந்து விடுகிறார். கம்யூனிகேஷன் ஸ்கில்லுக்கு, தகவல் பரிமாற்ற திறனுக்கு இதனை விட வேறு எந்த உதாரணத்தை நீங்கள் காட்ட முடியும்? இப்படி எல்லா திறமைகளையும் கொண்டவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிக்கொண்டு வந்தார். இன்றும் இருக்கிறார்கள். தாயின் வயிற்றிலே ஒரு குழந்தை 5 மாதம் கர்ப்பம். பரிசோதனை என்ன சொல்கிறது? தாயின் கர்ப்பப்பையில இருக்கக்கூடிய அந்த திரவம் குழந்தையின் உடலுக்குள் போய்விட்டது. அமெரிக்காவில் என்னன்னு கேட்டா, அந்த முதுகுல ஓட்டை, அதனால அந்த திரவம் உள்ளே போய்விட்டது. இதை இப்படியே விட்டால் குழந்தை பிறப்பதற்கு முன்னால் இறந்துவிட வாய்ப்பு இருக்கிறது. பிறந்தாலும் மூளை வளர்ச்சி பாதிக்கப்படும் என்று டாக்டர்கள் சொல்கிறார்கள். என்ன செய்யலாம்? குழந்தைக்கு அறுவை சிகிச்சை செய்யலாம். தந்தையும் தாயும் தடுமாறுகிறார்கள். 5 மாத குழந்தைக்கு அறுவை சிகிச்சையா என்று அந்த தந்தை கேட்கிறார், இந்த பெண் உங்கள் மனைவியாக இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அறுவை சிகிச்சைக்கு ஒத்துக்கொள்வேன், செய்யுங்கள் என்று துணிந்து சொல்லிவிட்டார். என்ன நடந்திருக்கு? எல்லாம் பெரியவர்கள் தான் இருக்கிறீர்கள், சொல்லுகிறேன். வயிற்றை கிழித்து கர்ப்பப்பையை வெளியில எடுத்து 1 சென்டிமீட்டருக்கு ஓட்ட போட்டு அதில் இருக்கக்கூடிய திரவத்தை இன்னொரு பாத்திரத்திற்கு மாற்றி 7 சென்டிமீட்டருக்கு இன்னொரு கர்ப்பப்பையை கிழித்து குழந்தையை வெளியே எடுத்து அறுவை சிகிச்சை செய்து குழந்தையை உள்ளே வைத்து அதனை அடைத்துவிட்டு அந்த திரவத்தை ஊற்றி அதையும் அடைத்துவிட்டு கர்ப்பப்பையை வயிற்றுக்குள் வைத்து மேலே ஒரு தையல். 9 மாதத்துக்கு பிறகு 9வது மாதத்துல வாங்க சிசேரியன் ஆபரேஷன் பண்ணி அந்த குழந்தையை போட்டோடு போகிறாங்க. இன்னைக்கு எக்ஸ்பர்ட்ஸ். இது ஏதோ அமெரிக்காவில் தான் இருக்கிறாங்கன்னு நினைக்காதீங்க. போன மாதம் பத்திரிகையில் பார்த்துருக்கீங்களே, ஈராக்ல இருந்து ஒரு பையன் வந்தான், 14 வயசு. அவனுக்கு விளையாட்டுத்தனமாக விளையாடி கொண்டு ஒருத்தர் சுட்டுட்டான். 7-8 ரவைகள் இடது பாதுக்கு உள்ளே நுழைந்து விட்டன. ஒன்றை எடுத்து விட்டு வீட்டுக்கு அனுப்பினா வழி நிற்கல. ஸ்கேன் பண்ணி பார்த்தா இன்னும் 7 ரவைகள் உள்ளே இருக்கின்றன.
இது இன்னைக்கு ஈராக்குக்கு வெளியில் எடுத்துட்டு போய்ட்டாங்க. அவர்கள் தேர்ந்தெடுத்தது சென்னை. ஒரு மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டார். 3 டாக்டர்கள், பாலாஜி என்கின்ற டாக்டர், சிலம்பன் என்ற ஒரு டாக்டர், சைமன் ஹெர்குலஸ் என்ற ஒரு டாக்டர். அந்த ஹைப்போடென்ஷன் அனஸ்தீசியா என்று சொல்லக்கூடிய, அதாவது ரத்தத்தை அந்த இடத்துக்கு போறதை குறைச்சி அந்த அறுவை சிகிச்சை செய்வதற்கு வசதி செய்து கொடுத்து, அந்த அந்த பெல்லட் வந்து மூளைக்கு மிக அருகிலே, எந்த அளவுக்குன்னு சொன்னா ஒரு முட்டை ஓட்டின் அளவு தான் அதுக்கு கேப். ஒரு நியூரோ சர்ஜனை பக்கத்தில் வைத்துக்கொண்டு 4.5 மணி நேரம் அந்த அறுவை சிகிச்சையை செய்து முடித்திருக்கிறார். அந்த 3 டாக்டர்களுக்கும் நான் இங்கிருந்து வாழ்த்துக்களை மனமாற தெரிவித்துக் கொள்கின்றேன். எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் தேர். நம்முடைய குழந்தைகளை அப்படிப்பட்ட வல்லுநர்களாக மாற்ற வேண்டும் என்று நாம் திட்டமிடுகின்றோமா? சிந்தித்து பாருங்க. எனவே திறன் உள்ளவர்களுக்குத்தான் எதிர்காலம். இந்த திறனிலே இன்னும் இது வந்து டெக்னிக்கல் ஸ்கில்னு சொல்லுவாங்க. டெக்னிக்கல் ஸ்கில்லோடு சேர்ந்து நான் முதலில் குறிப்பிட்டது போல மற்றவர்களோடு பழகுவது எப்படி? மல்டிகல்ச்சுரல் சொசைட்டியில் பல்வேறு கலாச்சாரங்களை பின்பற்றி வாழக்கூடிய ஒரு நாட்டிலே மற்றவர்களோடு பழகுவது எப்படி என்பதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஒருவர் என்ன செய்தாராம், தெருவில் உள்ள பிள்ளைகள்லாம் சரியில்லை, பள்ளிக்கூடத்தில் உள்ள பசங்களாம் சரியில்லை, கெட்டவைகளை கற்றுக்கொண்டு வந்து விடுகிறார்கள். எனவே என் குழந்தையை என் வீட்டிலேயே வைத்துக் கொள்வேன், வீட்டிலேயே படித்து கொடுப்பேன், எல்லா விளையாட்டு சாமான்களையும் வீட்டிலே வைத்து நான் கொடுப்பேன் என்று வளர்ந்தால் அந்த குழந்தை எப்படி வளரும் என்று சிந்தித்து பாருங்கள். பர்சனாலிட்டி டிசார்டர், வெளி உலகத்தில் பழகிறது என்பது எப்படி தெரியாமல் ஒரு குழந்தையை வளர்க்க முடியாது. கல்வியின் நோக்கமே சோசியலைசேஷன், ஒரு சமூகத்திலே ஒரு அங்கமாக எப்படி அவன் செயல்பட வேண்டும் என்பதை அவன் கற்றுக்கொள்வதற்காகத்தான் நாம் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புகிறோம். அங்கே இருக்கிறது அப்படி அந்த இன்டர்பர்சனல் ஸ்கில் என்று சொல்லக்கூடிய அடுத்தவர்களுடைய பழகக்கூடிய திறமை, லீடர்ஷிப், ஒரு தலைவனாக இருப்பது எப்படி, ஒரு தலைவனுக்கு கட்டுப்படுவது எப்படி, ஒரு டீம்ல விளையாடும் பொழுது என்னுடைய கோல் என்ன, டீமுடைய கோல் என்ன என்று விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பான்மை எல்லாமே நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். திறன் மிக்கவர்களாக ஆக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் உலக சாதனைகளை அவர்கள் நிகழ்த்த முடியும். இதுக்கு பேர் கம்பிட்டன்சி, திறமையாளர்கள். அடுத்ததுதான் மிக மிக முக்கியமான ஒரு பகுதியை நாம் தொட இருக்கின்றோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படிப்பட்ட திறனை மட்டும் கொடுத்துவிட்டு இந்த சஹாபாக்களை விட்டுவிடவில்லை. கேரக்டர் டெவலப்மெண்ட், அவர்களுடைய பண்பாட்டை சரி செய்தார்கள், நேர்மையை சரி செய்தார்கள், உண்மையாளர்களாக மாற்றினார்கள், வாக்குறுதியை காப்பாற்றக்கூடியவர்களாக ஆக்கினார்கள். எல்லா உதாரணங்களுக்கும் நாம் ஆட்சியாளராக இருக்கின்றார், எளிமையான வாழ்க்கையை வாழ்கின்றார் பார்க்கிறோம். அரசாங்க பொருளை பயன்படுத்தினால் அது அரசாங்க வேலைகளுக்கு மட்டும்தான், தனது சொந்த வேலை என்று வந்துவிட்டால் அரசு பொருட்களை தொடக்கூடாது என்கின்ற வேறுபடுத்தி பார்க்கக்கூடிய கலீஃபாக்களை நாம் கண்டிருக்கின்றோம். இன்னைக்கு பார்த்தா ஒரிசாவிலே பிறந்து பெங்களூர்ல ஒரு உயர் பதவியில் வகிக்கக்கூடிய ஒரு சகோதரர், அவர் சொல்லுகிறார், வெற்றி என்றால் என்ன, டிஃபைனிங் சக்சஸ் என்று ஒரு கட்டுரை. வெற்றி என்பது என்ன என்பதை நாங்கள் என் தந்தையிடம் இருந்து கற்றுக்கொண்டோம். பொருள்களை சேர்த்து மாளிகைகள் கட்டி கார்களை வாங்கி அங்கே அடக்குவதல்ல. அவர் சொல்லுகிறார், எங்களுடைய தந்தை வேலைவாய்ப்பு அலுவலகத்திலே ஒரு மாவட்ட அதிகாரி, 2 வருடத்திற்கு ஒரு முறை வீடை மாற்றி விடுவார்கள். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் எங்க தந்தைக்கு கொடுத்த அந்த ஜீப் இருக்குல்ல, அது பின் பக்கத்திலே நாங்கள் அடக்கிவிடுவோம். அவ்வளவுதான் அவர் வாழ்ந்திருக்கிறார். சொல்லுகிறார், அந்த காரை ஜீப்பை வைத்துக் கொள்வதற்கு ஒரு ஷெட்டு அலுவலகத்திலே இல்லை, அரசாங்கம் கொடுத்திருக்கக்கூடிய உங்கள் வீட்டிலேயே வைத்துக் கொள்ளுங்கள். பிள்ளைகள் என்ன எதிர்பார்க்கும், அப்பா நம்மளை ஒரு நாளைக்கு அதில் கூப்பிட்டு போவார். ஒரே ஒரு கண்டிஷன், ஜீப்பில் ஏறி உட்காரலாம், வண்டி ஓடாத பொழுது, வண்டி ஓடும் பொழுது அரசாங்க பெட்ரோல் அரசாங்க டீசலில் போகும்போது என் பிள்ளைகள் அதிலே பயணம் செய்யக்கூடாது என்ற அந்த பண்பை எங்கள் தந்தையிடம் நாங்கள் கற்றுக்கொண்டோம். அந்த வீட்டிலிருந்து அலுவலகத்துக்கு செல்வதற்கு கூட அந்த ஜீப்பை அவர் பயன்படுத்த மாட்டாராம். ஏனென்றால் இந்த ஜீப் எனக்கு கொடுக்கப்பட்டிருப்பது கிராமத்திலே, உள் கிராமத்திலே செல்ல முடியாத பகுதிகளுக்கு செல்வதற்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர வீட்டுக்கும் அலுவலகத்துக்கும் போவதற்காக அல்ல. இந்த கேரக்டர். ஆட்டோ டிரைவராக இருக்கிறார், பெட்டியை வைத்துவிட்டு பயணி போய்விட்டார், அந்த பெட்டியிலே முகவரி இருக்கிறது, பணம் கட்டுக்கட்டாக இருக்கிறது. பம்பாயிலே நடந்ததை படித்திருப்பீர்கள். அவர் வீட்டுக்கு சென்று அந்த பணத்தை ஒப்படைத்தார். இப்படிப்பட்ட கேரக்டர் உள்ளவர்கள் தேவை. கொத்தனார்கள் தேவை, நேர்மையான கொத்தனார்கள், எலக்ட்ரீஷியன்ஸ் தேவை.
ஆட்டோமொபைல் ரிப்பேர் பண்ற டெக்னீஷியன் தேவை, நேர்மையாளர்கள். இப்படிப்பட்டவர்களை நாம் அப்படித்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார். அந்த அப்படி உருவாக்குனது பார்க்கிறோம்ல. பாலில் தண்ணீர் கலக்காத தாய்மார்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. முபாரக் என்று சொல்லக்கூடிய அப்துல்லா இப்னு முபாரக் என்ற ஒரு அறிஞரின் தந்தை, அவர் ஒரு தோட்டத்திலே வேலை பார்க்கிறார். 2 ஆண்டுகள் கழித்து அவருடைய முதலாளி, அந்த தோட்டத்தின் முதலாளி வந்து கேட்கின்றார், ஒரு நல்ல மாதுளம்பழம் ஜூஸ், நல்ல டேஸ்டான மாதுளம்பழம் ஜூஸ் கொஞ்சம் புரிஞ்சு கொண்டாந்து கொடுன்னு கேட்குறாரு. மாதுளம்பழம் ஜூஸ் புரிந்து கொண்டாந்து தருகிறேன், ஆனால் டேஸ்ட்டாக இருக்குங்கிறது அது எனக்கு தெரியாது. ஏன்பா 2 வருஷமாக இங்கே இருக்கிறியே, எந்த மரத்திலிருந்து நல்ல டேஸ்டான மாதுளம்பழம் இருக்கும் என்று உனக்கு தெரியாதா? நான் ஒரு பழத்தையும் டேஸ்ட் பண்ணி பார்த்தது இல்லையே. அவருக்கு அந்த தோட்டக்காரர் தன்னுடைய மகளையை கொடுத்தார். அதற்கு பிறந்த குழந்தை தான் அப்துல்லா இப்னு முபாரக் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய இஸ்லாமிய அறிஞர். இப்படிப்பட்ட கேரக்டரை கொண்ட வரலாறு நமக்கு இருக்கிறது. ஆனால் இதோட நிறுத்துறது. இன்னைக்கு நம்முடைய கேரக்டர் எங்கே இருக்கிறது? நம்முடைய பிள்ளைகளுடைய ஒழுக்க வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கிறது? இன்றைக்கு சூழ்நிலை எப்படி இருக்கிறது? கல்லூரி சூழல். சகோதரர் சலீம் அவர்கள் பெண்களை படிக்க வேண்டும், படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். இன்னொரு கேள்வி வருகிறது, பெண்களை அன்னைக்கு நம்ம சீர்காழி நடந்த நிகழ்ச்சி தான் சொன்னாங்க, +2 வரைக்கும் நம்ம பிள்ளைங்க சொன்ன பேச்சு கேட்குது, கல்லூரியில் போட்டு விட்டால் அவர்கள் நம் பேச்சை கேட்க மாட்டேன் என்று சொல்கிறார்கள். என்ன செய்வது? என்னெல்லாம் நடக்கிறது நமக்கு தெரியும். எங்கே போகிறது வெட்க உணர்ச்சி? ஆக நம்முடைய, ஏன்னா இன்னைக்கு வந்து ஒர்க் ஃபீல்டில் நீங்கள் வேலை தேட போய் சென்றீர்கள் என்று சொன்னால் 2 தான் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறோம். நான் இதுவரை சொன்னதில்லை. ஒன்று வந்து கம்பிட்டன்சி, இவனுக்கு திறமை இருக்கிறதா. 2வது இன்டெகிரிட்டி, கேரக்டர், பண்பால நேர்மையாளனாக இருக்கிறானா. இன்டர்வியூவில் செக் பண்ணிடுவாங்க. போன கம்பெனியில் எதற்காக நீங்கள் விலகினீர்கள், எதற்காக நீங்கள் நீக்கப்பட்டீர்கள், எல்லாத்தையும் எடுத்துருவான். நீங்கள் ஏதாவது பொய் சொல்லுறீங்களா என்று பார்ப்பான். உங்களிடம் இருக்கக்கூடிய பலவீனம் என்ன என்பது கூட ஒரு கேள்வி. அந்த பலவீனத்தை நீங்கள் எழுதினால் ஏன் அந்த பலவீனம் உங்களிடத்தில் இருக்குது? இதில் நேர்மை இல்லாதவர்களை எடுத்துக்கொள்வதற்கு இந்த வேலை உலகம் தயாராக இல்லை. இப்போ சாதாரணமாக உங்களை கேட்கின்றேன், சென்னையிலே ஒரு மருத்துவர் இருக்கிறார், இதய சிகிச்சை நிபுணர் என்று வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் உறவினரை சென்று காட்ட வேண்டும். 2 பேரை சொல்கிறாங்க, இப்படி ஒரு டாக்டர் இருக்கிறார், அப்படி ஒரு டாக்டர். ஒரு டாக்டர் ரொம்ப திறமையானவர், ஆனால் நேர்மைன்னு சொல்ல முடியாது, இல்லாததுக்கும் தேவையில்லாத சூழ்நிலையிலையும் ஆபரேஷனுக்கு சஜஸ்ட் பண்ணிடுவார்னு சொல்கிறாங்க. இன்னொரு டாக்டர் நேர்மையானவருங்க, ஆனால் கேரண்டி கிடையாது. இன்னும் சொன்னால் எந்த டாக்டரை நம்ம தேர்ந்தெடுப்போம்? 3வது ஒரு டாக்டரை சொல்லுங்கன்னு சொல்லுவோம். இந்த 2 இருக்கிற ஆளை சொல்லுங்க. இவங்க தான் ஸ்டார். சாதனையாளர் என்று சொன்னால் நேர்மையோடு இணைத்துத்தான். அதாவது திறமை இருக்கிறது, நேர்மை இல்லை. இவர்களால் பிரயோஜனமே கிடையாது. திறமையும் இல்லை, நேர்மையும் இல்லை. இது பூமிக்கு பாரம். திறமை இருக்கிறது, சாரி, நல்ல கேரக்டர் இருக்கிறது, ஆனால் திறமை இல்லை. இப்போ என்ன செய்யுது? நல்ல கேரக்டர், இது பட்டை தீட்டப்படாத வைரம், யாராலும் கண்டுபிடிக்க முடியாது, அதை மட்டும் கடந்துட்டு போயிடும். ஆனால் திறமையும் இருக்கிறது, நேர்மையும் இருக்கிறது என்று சொன்னால் அவர்கள் தான் ஸ்டார், அவர்கள் தான் வெற்றியின் உச்சத்துக்கு செல்கிறார்கள். எனவே நாம் பிள்ளைகளுக்கு இதை 2ஐயும் தர வேண்டும். இதில் பெற்றோர்களுக்கு மிக அதிகமாக பணி இருக்கிறது. பள்ளிக்கூடத்தில், காலேஜிலலாம் நீதி போதனை வகுப்புகள்லாம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்துட்டாங்க. இதில் பெற்றோர்களுக்கும் சமூகத்திற்கும் மார்க்க அறிஞர்களுக்கும் நிறைய பங்கு இருக்கிறது. அடுத்தது இன்னொன்று, நாம் கல்வி பெறுவதுடைய நோக்கமாக இன்னொன்றை நாம் என்ன சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அறிவு புரட்சியை கொண்டு வந்தவர்கள் சுயநலம் மிக்கவர்களாக அவர்களை ஆக்கிறார். அந்த கல்வியால் உலகம் பயனடைந்தது. அல்லாஹ் தஆலா ஈமானை பற்றி சொல்லும் போது ஒரு மரத்தை உதாரணமாக குறிப்பிடுவான். வேர் என்பது ஈமானை, நம்பிக்கையை குறிக்கும். அதை யாரும் பார்க்க முடியாது. ஆனால் வேருக்கு மேலே இருக்கக்கூடிய மரம், அதில் இருக்கக்கூடிய கிளைகள், அதில் காய்க்கக்கூடிய பழங்கள், அந்த பழங்களை பற்றி சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், மத்தஅல்லக்கும் வலி அன்ஆமிக்கும், அந்த பழங்கள் உங்களுக்கும், அந்த தாவரம் உங்களுக்கும் உங்களுடைய கால்நடைகளுக்கும் பயன்படுகின்றது. நம்முடைய பிள்ளைகளால் உலகத்திற்கு என்ன பயன்? மிக முக்கியமான கேள்வி. இந்த உலகத்திலிருந்து போகும்போது எதனை நாம் விட்டு செல்ல போகின்றோம்? ஒரு சிலர் மருந்துகளை கண்டுபிடித்து விட்டு போகிறார்கள், ஆயிரக்கணக்கான உயிர்கள் காப்பாற்றப்படுகின்றன. ஒரு டெக்னாலஜியை விட்டு போகின்றான். பார்ப்போம், ஒரே ஒரு பல்கலைக்கழகம் 40 நோபல் பரிசு பெறக்கூடிய அறிஞர்களை உருவாக்குகிறது. ஒரே ஒரு பல்கலைக்கழகம். முஸ்லிம்களிடத்தில் 57 நாடுகள், 600 பல்கலைக்கழகங்கள்,
நாம உருவாக்குன நோபல் பிரைஸ் அறிஞர்கள் ரெண்டு பேர் தான். அல்-அஸ்ஹர் பல்கலைக்கழகம் திறந்த 1000க்கு மேற்பட்ட ஆண்டுகள் ஆகிவிட்டன. கல்விக்கென, இந்த உலகத்திற்கு என நாம் என்ன கொடுத்து விட்டு இருக்கிறோம்? நம்ம சாதனைகள் அங்கே பேச வேண்டியிருக்கு. சஹாபாக்கள் காலத்தில், அப்பாசியாக்கள் காலத்தில் தான் முஸ்லிம் விஞ்ஞானிகள் செய்த சாதனைகளை பேசுகின்ற ஒழிய இன்று நாம் ஏன் சாதிக்க இயலவில்லை? நாம் சாதனை செய்ய வேண்டாம் என்று யார் தடுத்தார்கள்? அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒன்றை இரண்டை காட்டிவிட்டால் போதுமா? இன்று பிரச்சனைகளே இல்லையா உலகத்துக்கு? பார்க்குறோம், பத்திரிகையில் படிக்கிறோம். பிளாஸ்டிக் என்ன எவ்வளவு வீட்டுக்கு எதிர்த்தா போல, எங்கே பார்த்தாலும் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் எங்கே பார்த்தாலும் இந்த பிளாஸ்டிக் மேனேஜ். ஜெர்மனியில் உட்காந்து ஒருத்தன் யோசனை பண்ணிட்டு ஒரு கம்பெனியில், அதாவது மரக்கூடியிலிருந்து ஒரு பிளாஸ்டிக்கை தயார். ஏன்னா அது வந்து சீப்பாகவும் இருக்கணும், நிறையாவும் இருக்கணும். சும்மா காஸ்ட்லியாக போனால் யாரும் வாங்க மாட்டாங்க. பிளாஸ்டிக்கு மாற்று கண்டுபிடிக்கிறான். பூமி அதிகமாக வெப்பமாகி இருக்கிறது, மருந்து கண்டுபிடிங்களே. எய்ட்ஸுக்கு மருந்து கண்டுபிடிங்களே. பொருளாதார பின்னடைவு, கேபிட்டலிசமும் தோற்றுவிட்டது, கம்யூனிசமும் தோற்றுவிட்டது. இன்று இஸ்லாமிய பொருளாதாரம் படிப்பவர்களுக்கு அருமையான ஒரு வாய்ப்பு. ஆய்வு செய்யுங்களேன், என்ன கொடுக்க போகிறோம் இந்த உலகத்தில். எனவே உலகத்திற்கு வழங்கக்கூடியவர்களாக, கண்ட்ரிபியூட்டர்ஸா, நாம் எல்லாம் கன்சியூமர்ஸா இருக்கோம். எல்லா டெக்னாலஜியும் எல்லா பலன்களையும் பயன்படுத்துகிறோமே தவிர மற்றவர்கள் பயன்படுத்துவதற்கு நாம் உருவாக்க வேண்டும் என்பதற்காகவும் நாம் கல்வி படிக்க தேவை இருக்கிறது. இறுதியாக, நாங்கள் படிக்க வைக்கிறது எதுக்குன்னு கேட்டால் என்னங்க சொல்வீங்க? உங்கள் பிள்ளைய எதுக்கு படிக்க வைக்கிறீங்க கேட்டால் என்ன சொல்வீங்க? காசு சம்பாதிக்கும், வெளிநாடு அனுப்ப. இது என்ன தப்பா? சரி அவர்களே, காசும் சம்பாதிக்கலாம், தப்பு இல்லை. ஹலாலான சம்பாத்தியத்தை செய்யலாம். அப்பொழுதுதான் அவன் சுதந்திரமான உடம்பு. அல்லாட்டி இன்னொருத்தருக்கு பாரமா போயிடறான். வீட்டில் சம்பாதிக்கலன்னா அத்தா சேர்த்து வச்ச சொத்து அல்லது அண்ணன் சேர்த்து வைக்கிற சொத்துல பங்கு வைக்கக்கூடியவனா ஒரு பாரமாக ஆகி விடுகின்றான். அவன் குடும்பத்தையும் சேர்த்து இன்னொருவர் கவனித்துக் கொள்கிறான். எனவே சம்பாதிப்பது தவறல்ல, ஹலாலாக இருக்க வேண்டும், அவ்வளவுதான். தன்னிறைவு பெற வேண்டும், உண்மைதான். பெற்றோர்களை காப்பாற்ற வேண்டும், உங்களுடைய கடமைதான். ஆனால் அதற்கு பிறகு போதும் என்ற மனம் வேண்டாமா? நான் படித்தேன், வாரன் பஃபெட் என்று சொல்வதற்கு முஸ்லிம் உதாரணத்தில் எனக்கு கிடைக்கவில்லை. வாரன் பஃபெட் அமெரிக்கா உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய பணக்காரர். சமீபத்திலே அவர் ஒரு தர்மம் வழங்கி இருக்கிறார் என்று ஒரு தகவல் வந்தது. $31 பில்லியன். ஒரு பில்லியன், ஒரு பில்லியன் 1000 மில்லியன், ஒரு மில்லியன் 10 லட்சம், டாலர்னா 40 ரூபாய் 45 ரூபாய் பெருக்கிக்க. அவ்வளவு தொகையை $31 பில்லியன் கொடுத்திருக்கிறார். இத்தனைக்கும் அவர் 3 பெட்ரூம் உள்ள ஒரே வீட்டைத்தான் வைத்திருக்கிறார். தன்னுடைய காருக்கு டிரைவர் வைத்துக் கொள்ளவில்லை, செக்யூரிட்டி கார்டு கிடையாது, தனி விமானம் கிடையாது. அவர்கிட்ட கேட்கணும், ஏங்க இவ்வளவு தொகையை நீங்கள் ஏன் தர்மம் செய்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர் சொன்ன பதிலை வெப்தளத்தில் இருக்கிறது. மை வைஃப் டோல்ட் மீ தட் ஷ்ரவுட் ஹாஸ் நோ பாக்கெட்ஸ். கஃன் துணிக்கு பாக்கெட் கிடையாது. சுருக்கமாக சொன்னோம். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? நான் கஃன்ல வைத்தா கொண்டு போக போகிறோம். நம்முடைய தர்ம சிந்தனை எங்கே? எவ்வளவு ஏழை மாணவர்களும் மாணவிகளும் எங்க கடைக்கு, மாயத்தில் நமக்கு கடை இருக்கு தெரியும் உங்களுக்கு. ஒரு பையன் 750 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு வருகிறான். கேட்டா அத்தாக்கு உடம்பு சரியில்லை, பாண்டி படிக்க வேணான்ட்டாங்க. +2 மார்க் எவ்வளவு? 900க்கு மேல. ஆக இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன், உங்களுடைய அதிகபட்ச தொகைகளை கல்விக்கென நீங்கள் வழங்குங்கள். கல்விக்காக பாடுபடக்கூடியவர்கள் முன் வந்திருக்கும் பொழுது கல்விக்கென நீங்கள் வழங்குங்கள். இப்படி செய்தால்